நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். சாரி. என்ன சாரி பாவட அன்றாருன்னு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்னைய டீசென்ட்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சிட்டு தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நீ லீவா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு லீவ போடு. போடு லீவ. லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியாக்கு ஏரியா சொல்லு. வாடா நீ, வாடா நீ. ஏய், ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. ஏன்னா சொல்லி விட. டேய், உன்னை கண்ட பாடல பேர மாத்திக்கலாம். டேய், பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்ப்பா. சரி வா போலாம். போலாம். இரு, கலெக்ஷன் கொடுத்து வந்துடுறேன். செல்வம், தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா கால பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. இதான ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய், தெருவு வாடா, வாடா நீ தெருவுக்கு வாடா. சொல்லிட்டு போ. வாடா நீ அங்க வந்து வாடா. வாடா சொல்லு. வாடா நீ, வாடா நீ, வாடா. வாடா. டேய் சொல்லுடா, வாடா. வாடா. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா? இங்கதான் எங்கேயோ இருக்குது. இரு விசாரிச்சு. சரி கேளு. யோ, யார் அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான தெரு. இப்ப அடி. இரியா, யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. ஏன் அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதை என்னத்தோட வீட்டு பக்கம் கந்தவாயிரம் மணியா. டேய் பாத்துடா. அம்மா. சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு நான் கேக்குறேன்? ரசங்களா தரமா வீட்டை கேக்குறேன் நீ. டேய், வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடா நீ, வாடா. அட்ரஸ் சொல்றா. டேய் வாடா. சபாடா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வேற துணிக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு லாப சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர ஆஜிபதி உன் வீட்டுக்கு தான் கூப்பிடலடா. வந்துட்டல, வாசல்ல. வேணாப்பா. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்கிற என்ன? ஆமா, இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன். வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ, இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ்ங்க. ஆமாயா, நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. அது இந்த வீடு.
எங்க இந்த பொம்பளை இந்த மாதிரி ஏன் மாமி நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல அப்புறம் இன்னொருத்தர கொண்டாந்து உள்ள சொல்லுறேன். நீ தான் 3 மாசமா வாடகை குடுக்கலையோ அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை குடுக்கிறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடா. 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. கும்படி சாமிக்கு குஜாலக்கா, கும்படி சாமிக்கு குஜாலக்கா, கும்படி சாமிக்கு குஜாலக்கா. எல்லாரும் பாருங்க, இதுதான் கும்படி சாமியோட ஜல சாகசம். கும்படி சாமிக்கு குஜாலக்கா. சுவாமிஜி இமயமலையில இருந்து தண்ணியிலே வராரு. கும்படி சாமிக்கு குஜாலக்கா, கும்படி சுவாமிக்கு குஜாலக்கா, கும்படி சுவாமிக்கு குஜாலக்கா, கும்படி சுவாமிக்கு குஜாலக்கா, கும்படி சுவாமிக்கு குஜாலக்கா. இருக்கும். யோ, நீ இன்னும் ஜல சமாதி ஆவலியா? நான் தூக்கறத விட்டு இருந்தா உங்க சாமி ஜலத்திலேயே சமாதி ஆயிருப்பார். சைலன்சாய நமக, சைலன்சாய நமக. சொல்லுங்கம்மா. சாமி, என் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அமெரிக்கா போன்னு ஒரே ஆடம் பிடிக்கிறான் சாமி. அமெரிக்கா தம்பி, அமெரிக்காவுக்கு முக்கியம் ஒபாமா, ஆனா உனக்கு முக்கியம் உங்க அப்பா அம்மா. Wow, what a punch! கும்படி சாமிக்கு. சாமி, சிஷ்யா, தண்ணி கடியில ஒருத்தன் உங்களை தூக்கிட்டு வந்தால, அவன் கூலி கேக்குறான். எப்படி சமாளிக்க போறீங்க? அந்த மனித பதரை இங்கே வர சொல். யோ, இங்க வாயா, கூலி தருவாரு, வாங்கிக்கோ. கூலி கேட்டாயா? ஆமா. குமுக்கு. எல்லாரும் ஆத்துல தான் மீன் பிடிப்பாங்க, சாமி மவுத்திலேயே மீன் பிடிப்பாரு. இந்தா, இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடு. கும்படி சுவாமிக்கு, கும்படி சுவாமிக்கு. ஓ, பிறந்தா ஜனனம், நடந்தா பயணம், முருகா சரணம். மா இம்மா அம்மா வணக்கம்மா. லார்டு முருகன் உங்களுக்கு வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களை கொடுக்கட்டும்மா. உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க சாமி. என்னுடைய ஆன்மீக குரு சமத்தூர் ரத்னகிரி சுவாமிகள்ங்கிறது அகில உலகத்துக்கும் தெரியும். ஆனா அவரே என்கிட்ட சிஷ்யரா சேரணும்னு Facebookல ரெக்வெஸ்ட் அனுப்புனதா கேள்வி. ஃபன்னி வேர்ல்ட். அம்மா 108 முருகன் கோயிலுக்கு கால்நடையாவே பிரயாணம் செய்து பக்தியோடு கொண்டு வந்திருக்கிற சக்தி வேலன் பிரசாதம்மா இது. இத பட்டையா நெத்தியிலையும் போட்டுக்கலாம், நிச்சத்தை வாயையும் போட்டுக்கலாம். அப்படி போட்டா தீராத வினையெல்லாம் தீரும், உன் திருவாய் மடக்கும். காது வளர்த்த பாட்டி, இத உன் 6 வேளை சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி அடி. இந்த கூடு சற்று சிரம பரிகாரம் செய்ய விரும்புகிறது. சுவாமிகள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க கூட தங்கி எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுவாமி. அது மட்டும் நடக்காது. என்ன சாமி சொல்றீங்க? ஒரு நாள் பத்தாது, 48 நாள் ஒரு மண்டலம் இங்கேயே தங்கி இருந்து பழனி முருகனின் 12 திருக்கோலங்களை தரிசனம் செய்து விட்டு போக வேண்டும் என்பதுதான் இந்த கட்டையின் கடைசி ஆசை. டேய் முத்து, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல சுவாமி தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடு. சீக்கிரம் போ. அப்படியே பிறந்தா ஜனனம், நடந்தா பயணம், முருகா சரணம். இப்படி தளபதி சலூன் அறிவாளித்தனமா பேர் வச்சிருக்கானே, இவன் தான் நம்ம பாஸோட ஒரே நண்பன். இவன் பேரு நல்ல தம்பி. பிளேட மாத்ரா, விநாயகா, விக்னேஸ்வரா, இந்த ஊர்ல மழை பெஞ்சு பயிர் வளருதோ இல்லையோ எல்லார் மண்டியில நல்லா வளரணும். அதை நான் வெட்டுன்னு வெட்டணும், துட்டு கொட்டுன்னு கொட்டணும். டிஆரே தாடி எடுக்கணும்னு முடிவு பண்ணாருனா அது ஏன் கையால தான் எடுக்கணும். கத்தி கொடு. கிரி படத்துல வடிவேலுக்கு பேக்கரி கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்த மாதிரி நம்ம நல்ல தம்பிக்கும் இந்த சலூன் கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தம்பி, என் பொண்ணு 3 மாசம் முழுவாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை பையன் ஓடி போயிட்டான் தம்பி. பின்ன இருந்து பிரசவம் எல்லாம் பாத்துட்டா போவான். அவனை விடுங்க தம்பி, ஓடு கழிப்பைய. இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீங்க தான் நல்லா சிரிச்ச முகமா இருந்தீங்க. அதுக்கு நீங்க தான் தம்பி என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். யோ பயா எவனோ ஓட்டின செகண்ட் ஹேண்ட் பைக்க என் பேர்ல புதுசா ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பாக்குறியா பயா? தம்பி, அப்படி நீங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா என் பேர்ல உள்ள சலூனை உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். சலூனா? என்ன சொல்றீங்க? அந்த டீலிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்டி மேடம்.
என்னடா அச்சு டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க மச்சான்? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா நான் வந்து உன்னை டிராப் பண்ணிருக்க மாட்டேனா? அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன் மச்சான். உன் கூட வந்தா ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குதுடா. ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் மச்சான். உனக்கு எனக்கு ராசியே இல்ல, விட்டுரு. டேய் மச்சான், நான் உன்னை சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே. அந்த சரஸ்வதி தேவியே வந்து உன்னை டிராப் பண்ணாலும் நீ பாஸ் பண்ண மாட்ட. தமாசு. பின்ன என்னடா ராசி பாக்கத்தை விட்டுட்டு முன்னாடி உட்காந்து ஒரு பேப்பரை பாடுறா. அப்படி எல்லாம் விட முடியாது மச்சான். இந்த தடவையும் ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் நீ என்ன டிராப் பண்ணல, அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன், இல்லைன்னா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். அந்த பேச்சுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். வா வாடி வா வா. அப்போ நான் படிச்சு கும்பகோணம் கலெக்டர் ஆகுது உனக்கு பிடிக்கல. சரி போ போ. டேய் போதும் வா. இது வரைக்கும் நீ எடுத்துட்டு போன பேப்பர் பிட்டுக்கு பதிலா ஜாக்கெட் பிட் எடுத்துன்னு போய் வித்து இருந்தா நாயுடால் மாதிரி ஒரு கடை திறந்துருக்கலாம். எப்படா பிட் எடுத்துன்னு போய் ஃபெயில் ஆகுற? அது ஒண்ணும் இல்ல மச்சான். ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எந்த பிட்டு எங்க வச்சிருக்கேன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதான் இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். எப்படி? பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லிட்டாரு. இனி எந்த அந்நிய சக்தியால உன்னை ஃபெயில் ஆக்கவே முடியாது. ஃபெயில் ஆக்கவே முடியாது. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு. போன அரியர் அப்ப பார்த்தது என்ன ஒரு சுத்து குண்டாயிட்டீங்க போல இருக்கு. என்ன பாருங்க நான் எப்படி இழைச்சிருக்கேன்னு. ஏன் சுகர் வந்துருச்சா? நோ ஃபுல் டயட் சார். அடுத்த அரியர்ஸ்ல இன்னும் ட்ரிம் ஆயிடுவேன். நீங்களும் ட்ரிம் ஆகணும். ஏன்னா நமக்கெல்லாம் வயசாயிட்டே போகுது இல்ல. சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. ஐ எம் வெங்கட், பாஸோட அரியர் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஐயா முட்டை போண்டாக்கு டை கட்டின மாதிரி இருக்கானே. நைஸ் மீட் யூ. உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க பாஸ். இவெல்லாம் என்ட்ரி ஆகாம தெரிஞ்சிருந்தா நான் இறக்கி கூட வந்திருக்க மாட்டேன். பரிச்சையே விடுங்க பாஸ், அது கிடக்குது கழுத. பாஸ் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? புதுசா ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கேன். புது ரிலீஸா? 4 மாசம் ஆகுது. பையன் அங்க பாருங்க. ஹை கலக்குற நண்பா. இன்னமும் 1000 கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான். முடு மச்சான், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைக்க மாட்டாங்க. பாஸ் பாஸ் என்ன சொல்றீங்க? நம்ம ஃப்ரெண்டுக்கு ட்வின்ஸ்